வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.2ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களின் கணத்தை P என்போம். Pயில் R என்ற தொடர்பானது A ஆனது Bயின் வடிவொத்ததாக இருப்பின் A ரிலேட்டிவ் B என வரையறுக்கப்படுகிறது. R என்பது சமான தொடர்பு என நிறுவுக. என்ன கொடுத்துருக்காங்க? Pன்ற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. அந்த கணத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களும் இருக்குது. இந்த தொடர்பு ஆறுன்ற தொடர்பு எப்படி இருக்குன்னா, ஏ ஆனது பியின் வடிவொத்ததாக இருப்பின், அதாவது பீன்ற கணத்தில் நிறைய முக்கோணம் இருக்கும். அதில் ஏபின்னு 2 முக்கோணம் இருக்குது. ஏன்ற முக்கோணம் பிக்கு எப்படி இருக்குது? வடிவொத்ததாக இருக்கிறது. அந்த தொடர்பை தான் ஏ ரிலேட்டிவ் பின்னு வரையறுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? ஆர் என்பது சமான தொடர்பு என நிறுவுக. சமான தொடர்பு நிரூபிக்கணும். சமான தொடர்புனா இந்த ஆர் என்னென்னவா இருக்கணும்? தச்சுட்டு தொடர்பாக இருக்கணும், சமச்சீர் தொடர்பாக இருக்கணும், கடப்பு தொடர்பாக இருக்கணும். இந்த 3 தொடர்பாக இருந்தால் தான் அது என்னவா இருக்கும்? சமான தொடர்பாக இருக்கும். ஆறு என்பது சமான தொடர்பு நம்ம நிறுவனம். அதனால் இது கண்டிப்பாக தச்சுட்டாக இருக்கும், சமச்சீராக இருக்கும், கடப்பாக இருக்கும். சரியா? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வரையறை இருக்கு இல்லையா, அந்த வரையறையை பயன்படுத்தி இந்த தொடர்பையும் அந்த தொடர்புக்கான காரணத்தை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டு வந்தோம்னா போதும். ஏன் அப்படின்னா, இந்த ஆர் என்னென்னு நிரூபிக்க சொல்லிட்டாங்க? சமான தொடர்பு நிரூபிக்க சொல்லிட்டாங்க. அப்போ தச்சுட்டு, சமச்சீர், கடப்பு இந்த வரையறையை பயன்படுத்தி அந்த வரையறைக்கான காரணங்களை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டு வந்தால் போதும். சரியா? இப்போ பாருங்கள். முதல்ல பின்னு என்னது? ஒரு தளத்துள்ள அனைத்து முக்கோணங்கள். இது கொடுத்துருக்காங்க. ஏ ரிலேட்டிவ் பி. ஏ ரிலேட்டிவ் பின்னா தொடர்பு தான் நம்ம இங்கிலீஷில் ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். ஏ ஆனது பியின் வடிவொத்தது. ஏ பிக்கு எப்படி இருக்குது? வடிவொத்ததாக இருக்கிறது. இப்போ பாருங்கள். நம்ம முதல்ல தச்சுட்டு தொடர்பை நம்ம நிரூபிக்க போகிறோம். அந்த வரையறை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். தச்சுட்டுன்னா என்ன? ஏ கமா ஏ. ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். இந்த ஏக்கமா ஏன்றது எதில் இருக்கணும்? ஆரில் இருக்கணும். இந்த பீன்ற கணத்தில் நிறைய முக்கோணங்கள் இருக்குது. நம்ம ஒரு முக்கோணத்தை மட்டும் எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். எந்த முக்கோணம்? ஏ. ஏன்ற முக்கோணம் ஏக்கே எப்படி இருக்கும்? வடிவொத்ததாக இருக்கும். பாருங்கள். ஒரு முக்கோணம், இது ஏன்ற முக்கோணம், இந்த ஏன்ற முக்கோணம் திரும்பி நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ ஏன்ற முக்கோணம் ஏக்கு எப்படி இருக்கும்? வடிவொத்தவையாகத்தான் இருக்கும். இல்லை நீங்கள் பீன்ற முக்கோணத்தை கூட எடுக்கலாம். பீன்ற முக்கோணம் பிக்கு வடிவொத்ததாகத்தான் இருக்கும். இல்லை சி எடுக்கலாம். சீன்ற முக்கோணம் சிக்கு வடிவொத்ததாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஏ ரிலேட்டிவ் ஏ. அப்போ என்ன அர்த்தம்? இது தொடர்பு. இந்த தொடர்புக்கு என்ன அர்த்தம்? காரணம் என்ன? ஏ ஆனது ஏக்கு வடிவொத்ததாக இருக்கும். அப்போ இந்த ஏன்ற முக்கோணம் எதில் இருக்கும்? பீன்ற கணத்தில் இருக்கும். ஏ பிலாங்ஸ் டு பி. இது தச்சுட்டு. அப்போ ஆர் என்பது என்னவாக இருக்கும்? தச்சுட்டாக இருக்கும். சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து என்ன நம்ம செக் பண்ண போகிறோம்? சமச்சீர். சமச்சீர்னா அதற்கான வரையறை உங்களுக்கு தெரியணும். பாருங்கள். சமச்சீர்னா ஏ கமா பி எதில் இருக்கணும்? ஆறுன்ற தொடர்பில் இருக்கணும். ஆறுன்ற தொடர்பில் இருந்துச்சு அப்படியே இதை அப்படியே மாற்றி எழுதணும். அதான் சமச்சீர். பி கமா ஏவும் எதில் இருக்கணும்? ஆறுன்ற தொடர்பில் இருக்கணும். இதான் என்னது? சமச்சீர்க்கான வரையறை. இப்போ பாருங்கள். இதை எடுத்து எழுதிட்டு அதுக்கு காரணம், இதை இடத்துல இதுக்கு காரணம் எழுத போகிறோம். எழுதலாமா? காரணத்தை மட்டும் எழுதினா போதும். பாருங்கள். ஏ ரிலேட்டிவ் பி. ஏ ரிலேட்டிவ் பி. ஏ ரிலேட்டிவ் பின்னா என்ன? ஏ ஆனது பிக்கு வடிவொத்தது. எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள். ஏவும் பியும் எழுதிட்டோம். அப்போ மாற்றி எடுத்து எழுதணும். பிஏ. அப்போ பி ரிலேட்டிவ் ஏ. பி ரிலேட்டிவ் ஏ. அப்போ என்ன அர்த்தம்? பி ஆனது ஏக்கு வடிவொத்தது. பி ஆனது ஏக்கு வடிவொத்தது. இங்கே என்ன செஞ்சோம்? ஏ ஆனது பிக்கு வடிவொத்ததுன்னு இது பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது பி ஆனது ஏக்கு வடிவொத்ததுன்னு நம்ம எழுதிட்டோம். அப்போது ரெண்டும் எப்படி இருக்குது? ஏலேருந்து பி. ஏ பிக்கு வடிவொத்தது. பியிலேருந்து ஏ. பி ஏக்கு வடிவொத்தது. அப்போ ஏவும் பியும் என்னது? வடிவொத்ததாகத்தான் இருக்கும். அப்போது இந்த ஏன்ற முக்கோணமும் பீன்ற முக்கோணம் எதில் இருக்கும்? பீன்ற கணத்தில் இருக்கும். இது ரெண்டும் வடிவொத்தது. ஏ பிக்கு வடிவொத்தது, பி ஏக்கு வடிவொத்தது. அதனால் இந்த ஆர் இருக்கு இல்லையா, தரப்பட்ட தொடர்பு ஆர் என்னவாகத்தான் இருக்கும்? சமச்சீராகத்தான் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது கடப்பு தொடர்பான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். கடப்பு தொடர்பு அதற்கான வரையறை உங்களுக்கு தெரியணும். சரியா? வரையறை என்ன? ஏ கமா பி
கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். ஏ கமா பி, பி கமா சி இந்த தொடர்பு ஆரில் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, பியில் முடிஞ்சிருக்கு, இங்கே பியில் ஆரம்பிச்சிருக்கு. இது ரெண்டையும் விட்டுறணும். முதல் இதில் முடிஞ்சதையும் ரெண்டாவதில் ஆரம்பித்ததையும் எடுத்து விட்டுட்டு மிச்சம் இருக்க ஏசி. இந்த ஏ கமா சின்றது எதில் இருக்கணும், கண்டிப்பாக ஆறுன்ற தொடர்பில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஏ ரிலேட்டிவ் பின்னு எடுக்க போகிறோம், பி ரிலேட்டிவ் சின்னு எடுக்க போகிறோம், ஏ ரிலேட்டிவ் சின்னு எடுக்க போகிறோம். இதற்கான காரணங்களை எழுதிட்டு நம்ம என்ன செஞ்சோம், கடப்புன்னு நம்ம நிரூபிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், கடப்பு முதல்ல ஏ ரிலேட்டிவ் பி, ஏ ரிலேட்டிவ் பி. ஏ ரிலேட்டிவ் பின்னா என்ன அர்த்தம், ஏ ஆனது பிக்கு வடிவத்தது. அதாவது ஏ ஆனது பிக்கு வடிவத்ததாக இருக்கிறது. அதுக்கடுத்து பிசியை எடுக்க போகிறோம். பி ரிலேட்டிவ் சி. இது வந்து தொடர்பு. இந்த தொடர்புக்கு என்ன காரணம், இந்த தொடர்புக்கு விளக்கம் என்ன, பி ஆனது சிக்கு வடிவத்ததாக இருக்கும். பி ஆனது சிக்கு வடிவத்ததாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே முடிஞ்சிருக்கு இல்லையா, பி முடிஞ்சிருக்கு, இங்கே பி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதை விட்டுறணும். இதை விட்டுட்டு ஏசி இது ரெண்டுக்கு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், ஏ ரிலேட்டிவ் சி. ஏ ரிலேட்டிவ் சின்னா என்ன, ஏ ஆனது சிக்கு வடிவத்ததாக இருக்கும். இது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, சமான தொடர்புன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த வரையறையை பயன்படுத்தி அந்த வரையறைக்கான விளக்கம் மட்டும் நம்ம எழுதினால் போதும். சரியா? இப்போ பாருங்கள், ஏ ரிலேட்டிவ் சி. ஏ ரிலேட்டிவ் சின்னா ஏ ஆனது சிக்கு வடிவத்தது. இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம நிரூபிச்சிட்டோமா. பாருங்கள், ஏபி, ஏ ஆனது பிக்கு வடிவத்தது. பிசி, பி ஆனது சிக்கு வடிவத்தது. இது ரெண்டும் ஆறில் இருக்குது, ஆறுன்ற தொடர்பில் இருக்குது. அதே மாதிரி ஏ ஆனது சிக்கு வடிவத்ததுன்னு எழுதிட்டோம். இதுவும் எதில் இருக்குது, ஆறில் இருக்குது. அதாவது ஏன்ற முக்கோணம், பீன்ற முக்கோணம், சீன்ற முக்கோணம், இந்த மூன்று முக்கோணங்களும் எதில் இருக்குது, பீன்ற கணத்தில் இருக்குது. பீன்ற கணம் தானே அவங்க கொடுத்துருக்க இந்த பீன்ற கணத்தில் இருக்குது. சரியா? நம்ம என்னென்ன நிரூபிச்சிட்டோம், தரப்பட்ட தொடர்பானது தச்சுட்டு தொடர்புன்னு நிரூபிச்சிட்டோம், சமச்சீர் தொடர்புன்னு நிரூபிச்சிட்டோம், கடப்பு தொடர்புன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். இந்த தரப்பட்ட தொடர்பு ஆர் என்பது கடப்பு தொடர்புன்னு எழுதிட்டோம். இப்போது இந்த ஆறானது என்னென்னவா இருக்குது, தச்சுட்டு சமச்சீர் கடப்பாக இருக்குது. அதனால் இந்த ஆர் வந்து என்னவாகத்தான் இருக்கும், சமான தொடர்பாகத்தான் இருக்கும். அதை தான் நம்ம கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஆர் என்பது தச்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்புகளாக இருப்பதால் ஆர் வந்து கண்டிப்பாக என்னவாகத்தான் இருக்கும், ஆர் ஒரு சமான தொடர்பாகத்தான் இருக்கும். தேர்ஃபோர் ஆர் ஒரு சமான தொடர்பு ஆகும். சரியா? அவ்வளோதான், அவங்க நிரூபிக்க சொன்னதை நம்ம நிரூபிச்சிட்டோம். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.